ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திக்கடி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? பக்ரீத் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் டைமாக இவ்வளோ லேட்டாக செய்கிறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். திக்கடி பண்ணியிருக்கேன்னு வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது. இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அம்மா கொடுத்து விட்ட கடைசி செட் ஆஃப் அரிசி மாவு, இதை திக்கடி போட்டு முடிச்சு விட்ருவோம். ஏம்மா நோட் பண்ணிக்க, நான் வர்றதுக்குள்ளே சீக்கிரமாக அரைச்சி வை. ஏன் பயமாக இருக்குது தெரியுமா? கமெண்ட் பாக்ஸ் ஃபுல்லாக இது திக்கடியா தக்கடியான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய போராட்டமே நடக்கும். நானும் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் சொல்லி பார்த்துட்டு சின்னதாக போட்டால் திக்கடி, பெருசாக போட்டால் தக்கடின்னு சொல்லிட்டு அதப்படி நீ அப்படி சொல்லுவேன்னு சொல்லி எல்லாரும் என்கிட்ட சண்டைக்கு தான் வருவாங்க. பேருக்கு சண்டை போடுறதுக்கு போல ரெசிபி அனுப்புனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் அந்த தக்கடியும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். பிசைறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, இது தட்டுறதான் பெரிய விஷயம். இப்படி உட்காந்து பொறுமையாக தட்டணும். தட்டி முடிச்சுட்டு வரேன். திக்கடினாவே ஃபேமிலி கேதரிங் தாங்க. போடுறதான் போடுறோம், சின்ன குவான்டிட்டி போட முடியாது. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் உட்காந்து தட்டி லேட் நைட் உட்காந்து சாப்பிடுவோம். பக்கத்தில் இருக்க நன்னிமா மாமாவுக்கு இப்படி எல்லாருக்கும் தூக்குவாளியில் போட்டு கொடுத்துட்டு கடைசியாக எல்லாரும் உட்காந்து ஃபேமிலியாக சாப்பிட்ற மெமரிஸ் மட்டும் தாங்க திக்கடின்னு பேர் சொன்னாப்ப ஞாபகத்துக்கு வரும். மோஸ்ட்லி பக்ரீத் முடிஞ்ச மறுநாள் எல்லார் வீட்லேயும் போட்டுருவாங்க. நானும் இங்கே அப்படி தான் ஃபாலோ பண்ணுவேன். ஆனால் இந்த பக்ரீத்துக்கு லீவ்லாம் நிறையா இருந்தனால வெளியே பிள்ளைங்களாம் கூட்டு போனதில் இதை போடுறதுக்கு டைம் இல்லாமல் ஆயிடுச்சு. பெரியவங்களாம் உட்காந்து தட்டுறாங்க அப்படின்னா சும்மா பெருசு பெருசாக தட்டி போட்டு விட்டுருவாங்க. மெல்றதுக்கு கஷ்டமாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்னதாக போட்டுக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். மஞ்சப்பொடி சிறப்பொடி மட்டும் போட்டு மட்டனை வேக வச்சிருக்கோம். உங்க பிள்ளைங்களுக்கு நமக்கெல்லாம் வாயில வயிற்றுலாம் புண்ணு இருக்கு அப்படின்னா தண்ணி இருக்கு பாத்தீங்களா, இந்த தண்ணி மட்டும் எடுத்து குடிச்சிங்க அப்படின்னா சீக்கிரமா சரியாயிரும். பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு சின்ன வெங்காயத்தை அரைச்சு போட்டுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி பழம் சின்னதா போட்டுக்கணும். இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். மட்டனை மஞ்சப்பொடி சிறப்பொடி உப்பு போட்டு வேக வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு மிளகா பொடி, மல்லிப்பொடி, மஞ்சப்பொடி, பட்டகிராம், ஏலக்காய் பொடி இதெல்லாம் சேர்த்து போட்டு நல்லா மசாலாவை கூட்டி விட்டு முதுகு வலிக்கு உட்காந்து தட்டணும் இல்லையா திக்கடி, அது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா உள்ள இறக்கி விடுங்க. கடைசியா தேங்காய் அரைச்சு ஊற்றி நல்லா 2 கொதி கொதிச்சதுக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணீங்க அப்படின்னா சூப்பரான திக்கடி ரெடி ஆயிரும். தக்கடி மட்டும் தான் சாப்பிடுவீங்களா? அப்ப இந்த திக்கடி ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. திக்கடின்னு பேர் சொன்னா வர மெமரிஸை என் கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க.